விடைகளையும் தனயோகத்தையும் பெறும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு நடக்க போகிற இந்த ராகு கேது பயிற்சி அற்புதமான பயிற்சியாக இருக்க போது அதில் நடக்க போகிற யோக பலன்கள் என்னென்னு பார்த்துருவோம். பொதுவாக யாரெல்லாம் தடுக்க ரெடியாக இருக்காங்களோ நான் கொடுக்குறேன் ரெடி அப்படின்னு சொல்கிற மாதிரி ராகு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அது மட்டுமா, உங்கள் ராசி அதிபதி 7லேருந்து சுப பார்வையாக பார்க்கிறார். இந்த வருஷத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நிறைய இருக்குங்க. இப்போ செஞ்சிட்டிங்கன்னா வருகின்ற சில வருடத்துக்கு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக மனசளவு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல நான் சொல்ல வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயங்கள், முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் வரார். இது அதிர்ஷ்டத்தை திறந்து வச்சு கூப்பிட்ற மாதிரி. ஏன்னா ஒரு விஷயம் 3ஆம் இடம் முயற்சி, கம்யூனிகேஷன், ஒருத்தர் போய் அணுகுதல், எல்லாத்துக்கும் ராகு பகவான் நான் இருக்கேன் கூடவான்னு கூட்டுட்டு போகிற மாதிரி. இப்போ நீங்கள் செய்கிற முயற்சிகள் ஈஸியாக மற்றவங்க செவிக்கு போய் சேருங்க. இப்போ ஒருத்தட்ட மனு கொடுக்கணும்னு வைங்க, கொடுத்தா சேரும். இப்போ ஒருத்தட்ட சார் ஆன்லைன் அப்ளை பண்ணுறேன், ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணால் கரெக்டாக அந்த அவங்க யாருக்கு அனுப்ப நினைக்கிறோம் அவங்களுக்கே போய் சேரும். ரீசெண்டாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரை பண்ணிட்டு இருந்தவர், சார் டைரக்டர்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், இப்போ கொண்டு போய் கொடுங்க கரெக்டாக வரும்னு. அவர் வேறு ராசி, அவருக்கு லக்ன ரீதியாக பார்த்து கொடுத்த உடனே செட் ஆச்சு. அப்போ அந்த அம்சம் இப்போ தனுசு ராசிக்கு வருது. இப்போ உங்களுக்கு பல கதவுகள் திறக்கப்படுகிறது. அது மட்டுமா, 9ஆம் இடத்துல கேது பகவான், இறைவன் அருளால் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. சரி, ஒவ்வொரு விஷயமாக பிரித்து பேசிடுவோம். முதல்ல உங்கள் சனி பகவான் 2, 4 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் செய்யும் தீமை என்ன, அதையும் பேசுவோம். சரி, முதல்ல உங்களுக்கு உங்கள் ராசிக்கு குரு பார்வை உண்டு இந்த ராகு காலகட்டத்தில். அதை ராகுவன் கட்டுப்பாட்டில் உண்டு. அப்போ நீங்கள் தலைமை பொறுப்பு ஏற்க தயாராகுங்கள். புகழ் உண்டு, வளர்ச்சி உண்டு. வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க. இருட்டில் இருந்த வெளிச்சத்துக்கு வர மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள், புரிதல்கள் ஏற்படுங்க. சிந்தனைகள் பிரம்மாண்டமாகும். இப்போ தான் தோணும், சின்ன இந்த விஷயத்தை போய் யோசிக்காம விட்டேனே, இது என் மைண்டுக்கு வரலையே, இது தோணலையே. இப்போ அந்தளவுக்கு டெவலப் ஆகும். இந்த நேரத்தில் தான் அவ்வளோ க்ரியேட்டிவிட்டி வரும். இதில் குறிப்பாக அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரு, கதாசிரியருக்கு, அந்த ஒரு எடிட்டர் பண்ணுற எடிட்டர்லாம் புதுசாக பண்ணுறாரு. அந்தளவுக்கு டெவலப் ஆகுது. அப்போ புது விருத்தி அனுபவ ரீதியாக நல்லா இருக்குது. பொருளாதார ரீதியாக பணம் கொடுக்க தயாராகிடுச்சுங்க. 2 நாளில் தான் கொடுக்கல் வாங்கல்கள் நல்லாயிருக்கும். பண வருவாய் உண்டு, தன யோகங்கள் ஏற்படுகிற சூழ்நிலை உண்டு. 2 பார்வை கர்ம பார்வை, தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி. உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் கடின உழைப்பு தேவை, பட் நல்லபடியாக இருக்கும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில், பிஸ்னஸ் பற்றி பேசுகிறோம், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது புது ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இந்த நேரத்தில் ஒரு சிலது ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு வளர்ச்சி வெற்றியாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பொதுவாக சனியோட ஒரு சில பரிகாரங்கள் இறுதியில் சொல்ல போகிறேன். அதை பண்ணிக்கிட்டிங்கன்னா மற்ற அனைத்துமே சுபிச்சமாக இருக்கும். நீங்கள் ஒருத்தரை போய் பார்க்குறீங்க, புது முயற்சிகள் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிரும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ரஸில் வேலையாட்கள் கண்டிப்பாக வேலையாட்களை போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். பழைய பொருட்கள் இதெல்லாம் ஒரு கடை நடத்துகிறீங்கன்னு பழைய பொருட்கள்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க. ஆஃபர் ரேட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். 100 ரூபா பொருளாக 97 ரூபா 95 ரூபா ஆஃபர் ரேட்டில் கொடுத்தீங்கன்னா பப்ளிசிட்டியுமாச்சு, பழைய ஸ்டாக் போய்ட்டு கையில் பணம் அந்த மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு பழையன கழித்தனும் புகுதலும் மாதிரி அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணிக்காங்க. இந்த நேரத்தில் சீப்பஸ்ட்டு ப்ராடக்ட், நேச்சுரல் ப்ராடக்ட், இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல யோக காலமாக இருக்குது. கட்டடம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல யோகம். ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்டது வேகப்படுத்த வேண்டிய கால சூழ்நிலை உண்டு. இப்போ திருமணத்துக்கு திருமணம் வரன் சூப்பராக இருக்குது. திருமண வரன் தானாக வருகிற சூழ்நிலை உண்டு. இப்போ திருமணத்துக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த திருமணம், அதாவது மழை காலத்தில் திருமணம் நடக்கும்னு சொல்லுவேன் இந்த தனுசு ராசிக்கு. இந்த நேரத்தில் ஒரு திருமணத்துக்கு பரிகாரம் ஈஸியாக கொடுத்துருந்தேன். ரொம்ப நாளாக அந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்க தடை ஏற்படுது. சும்மா ஒரு கரஸில் ஒரு கோர்ஸை போடுமா அப்படின்னு. அங்கிள் கரஸில் கோர்ஸ் போட்டால் வருமா? கரஸில் போடுமா. போட்டோடனே வரணும் அமைஞ்சது. அது எப்படின்னே அவங்களுக்கு தெரில. நான் சொன்னேன், ஆனால் 4ஆம் இடத்தை அவரே 7ஆம் இடத்துல இருக்கிற ஆக்டிவேட் பண்ணுறதுமா, திருமண வரணம் வர வைக்கிறதுக்காக. அப்போ திருமணத்துக்கு உண்டான ஒரு ஆணாக இருந்தால் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, வீட்டில் புதுமைப்படுத்துதல், சும்மா வெள்ளை அடிக்கிறது, வீட்டில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இருந்தால் இடித்து கட்டுறது, இந்த மாதிரிலாம் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாலே திருமணத்துக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். வருகின்ற வரன் பார்த்திங்கன்னா வீடு, இடம், வண்டி, சொத்து பத்தோடு வருவார். மைண்ட் அதில் தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டி இருக்கிற சிந்தனைகள் தான் தோணுகிற காலகட்டமாக இருக்கும்.
ஆக மொத்தம் இது வளர்ச்சியான படிநிலையாக இருக்கிறது. திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் வந்தாச்சு, வெகுவாக வேகப்படுத்திக்கங்க. நிறைய பேருக்கு 2வது திருமணத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. 2வது திருமணம் நடக்குமா, குழந்தையோடு இருக்குது, அவங்களுக்கும் திருமண யோகம் உண்டு. ரைட். இப்போ வேலைக்கு உங்கள் 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. பொதுவாகவே தனுசு ராசிக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வேலைக்கு போங்க. வேலையில் வளர்ச்சி உண்டு, லாபங்கள் அதிகரிக்கும். அப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். அப்போ வேலையும் உண்டு, வேலையில் வளர்ச்சி உண்டு, லாபங்கள் அதிகரிக்கிற காலகட்டம். உங்களுக்கு புது புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். புது புது நபர்கள் அறிமுகமாவார்கள். வெளிநாடு வெளியூர் தொடர்புகள் ஏற்படும். வேற்று மொழி வேற்று மதத்தினர்கள் நண்பர்களாக மாறுவார்கள். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். இதெல்லாம் அந்த வேலைக்கு போகிற இடத்துல அத்தனை நடக்கும். இப்போ தான் இந்த இன்சென்டிவ், எக்ஸஸ் பணம், மரியாதை எல்லாமே கிடைக்கிற காலகட்டமாக இருக்குது. சரி, 4ஆம் இடத்துல இருக்கிற சனி 10ஆம் இடத்தை பார்த்தாரு. இப்போ கேள்வி வரும், சனி தொழிலை இது பண்ணுறாரு, கூட்டா தனித்தா? பொதுவாக கூட்டு வர மாதிரி இருக்குங்க. கூட்டு சம்மந்தப்பட்டதுனா கொஞ்சம் கவனித்து வேணுமா வேண்டாமான்னு பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ஜாதக ரீதியாக பார்த்து தான் இது பண்ணணும். எடுத்தவொடனே நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பார்த்துக்கங்க. ரைட்டு. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சந்தோஷமான மனநிலைமை மாறி இருப்பது. குழந்தைகள் தன்னால் வருத்தப்பட்டிருந்தாங்க, குழந்தைங்க உடம்பு சரியில்லை, அது சரியில்லை. இப்போ தான் குழந்தைகளிடையே மன ரீதியாக மாற்றம் ஏற்பட்டு ஒரு வளர்ச்சி பெறுகிற சூழ்நிலை. எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் மீண்டு வர சூழ்நிலை வந்தாச்சு. இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சும்மா இந்த வீடு இருக்குது, இடம் இருக்குது அப்படின்னு சும்மா சொல்லியிருப்பீங்க, உடனே பணம் வந்துடும். இந்த ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்டதில் ஒருத்தர் அந்த வீடு காலியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு இவர்கிட்டையும் பணம் வாங்கிக்குவார், வீட்டு ஓனர்ட்டையும் வாங்கிக்குவார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. புது தொழில் ஆரம்பிக்கணுமா, ஹோட்டல் இது ஜாதகம் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணணும். பட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்குது. ஹோட்டலாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், சினிமா சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் நல்லாயிருக்கு. அப்புறம் எண்ணெய் சம்மந்தப்பட்ட, திரவம் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அது குறிப்பாக ஆயில் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு. இப்போ கம்ப்யூட்டர் துறையில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குறது. ஹெல்த் வைஸ் பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில் தரப்படும். வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸ் இப்போ தாங்க இம்ப்ரூவ் ஆகுது. ரொம்ப நாளாக மருத்துவ செலவு, அந்த செலவு இன்னும் ஒன்று கண்ணுக்கு தெரியாத ஏதோ பிரச்சனையாகவே இருந்தது. இப்போ தான் நோய் நொடிகள் விலகுது. இது நல்லா கவனிக்கணும். ஆல்ரெடி தொந்தரவுலாம் விலகுது. ஆனால் குறிப்பாக உங்கள் தாயின் உடல்நிலை கவனம் தேவை. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை விலகுது, தாயின் உடல்நிலை கவனம். இதே இந்த வருடம் எண்டில் உணவு பழக்க வழக்கம், உடல் எடை அதிகரிக்கிற மாதிரி வந்துடும். பயணங்கள் அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா அடிக்கடி பயணம் பண்ணுற மாதிரி இருக்குது, ட்ராவல் இருக்குது. அப்போ உணவு பழக்க வழக்கங்கள் மாறிடும். இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ இந்த ஹெல்த் வைஸ் இது கொஞ்சம் பார்த்துக்கங்க, இது ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த தந்தை, மாமனார், இது ஆண் பெண் இருவருக்குமே, இவங்க கூட ஏதாவது மனக்கசப்பு இருந்தால் இப்போ தான் ரீயூனியன் ஆகுங்க. இளைய சகோதரர்களிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் தீர்வுக்கு வரும். அண்டை வீட்டாரிடம் ஏற்பட்ட கசப்புகள் தீர்வு வரும். புது மொபைல் ஃபோன் வாங்குகிற யோகம் வந்திருக்கு. தகவல் சம்மந்தப்பட்டதில் நல்லாயிருக்கு. அதாவது ஆன்லைனில் இப்போ நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு யோகமாக இருக்குது. ஆன்லைன் சம்மந்தப்பட்டது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது யோகமாக இருக்குது. அது சொல்லிகிட்டே போகலாம். ரைட். வேறு கேள்விகள் சந்தேகம் இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி ஒரே ஒரு பரிகாரம் சொல்லிட்டு நிறைவு பண்ணுறேன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, விநாயகர் கோயில், அது உச்சி பிள்ளையாராக இருக்கிற விநாயகர் கோயில் வழிபாடு செய்து சிறப்பு. 2வது அரச மரத்தை ஒட்டி இருக்கிற விநாயகர், இல்லை அரச மரத்தை இந்த மாதிரி மரத்துக்கு கீழே இருக்கிற ராகு கேது வைத்த கல், இந்த ராகு கேது வச்சு கல் வச்சு கும்பிடுவாங்க இல்லையா, அதை பண்ணிக்கங்க. இல்லைன்னா நேராக காளகஸ்தி போயிருங்க, குழப்பமே வேண்டாம். காளகஸ்தி, திருப்பாம்புரம், இந்த மாதிரி ராகு ஸ்தலத்துக்கு கொண்டு போயிட்டு வந்துட்டால் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு தேவை தான். இப்போ திருநள்ளாறு, கொச்சனூர், ஏதோ ஒரு சனீஸ்வரருக்கு அடிக்கடி போய்க்காங்க. சனீஸ்வரர் போக முடியாதவங்க ஆஞ்சநேயர். ஏன் இத்தனை பரிகாரம் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வாய்ப்புகள் அந்தளவுக்கு முக்கியமான காலகட்டம். அப்போ இதை பயன்படுத்தி வெற்றி வகை சூடுங்கள். இப்போ எண்களாக 3, 9, 1 இந்த எண்களை உங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப வளர்ச்சியை தர வல்லது. வெற்றி உங்களுக்காக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.